தேர்தல் தோல்வி பயத்தில் பொம்மை முதல்வரை என்னவெல்லாம் செய்ய வைக்கிறது என்று கடுமையாக தாக்கியுள்ள எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி 28 மாதங்களாக 1000 ரூபாய் திட்டத்தை முழுமையாக வழங்காமல் தாமதப்படுத்திய அரசு தற்போது 3 மாத தொகையுடன் கோடைக்கால சிறப்பு தொகை என்ற பெயரில் அறிவிப்பு வெளியிடுவது தேர்தல் முன் அவசர அரசியல் முயற்சிதான் என குற்றம் சாட்டியுள்ளார். 2024-2025 ஆண்டுகளில் கோடைக்காலம் வரவில்லையா என்று முதல்வர் மு.க.ஸ்டாலின் அவர்களிடம் கேள்வி எழுப்பியுள்ளார் எடப்பாடி. பெண்களின் பாதுகாப்பு, வாழ்க்கை செலவு உயர்வு, வேலைவாய்ப்பு குறைவு போன்ற அடிப்படை பிரச்சினைகளை தீர்க்காமல் தேர்தல் நேரத்தில் பண உதவி அறிவிப்பது மக்கள் கவனத்தை மாற்றும் முயற்சி என தெரிவித்தார். செப்டம்பர் 2023 முதல் வழங்கப்பட்ட மொத்த தொகை ரூபாய் 34,000 மட்டுமே என கூறிய எடப்பாடி, அதே காலத்தில் குடும்பங்களின் செலவுகள் பல மடங்கு உயர்ந்து உள்ளதால் ஒவ்வொரு குடும்பமும் லட்சக்கணக்கில் இழப்பை சந்தித்து உள்ளதாக விமர்சித்தார். மேலும் தாம் அறிவித்த மாதம் ரூபாய் 2,000 வழங்கும் தேர்தல் வாக்குறுதியை கண்டதும் 2026 சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு இந்த அறிவிப்பு வெளியிடப்பட்டு உள்ளது. யாரும் எந்த திட்டத்தையும் தடுக்காத நிலையில் முடக்க முயற்சி என்ற குற்றச்சாட்டு முன்வைப்பது வெறும் அரசியல் நாடகம் என்றும் சாடினார். அனைத்து குடும்ப அட்டைக்கும் வழங்குவோம் என்ற வாக்குறுதி முழுமையாக நிறைவேற்றப்படவில்லை, தகுதியானவர்களுக்கு மற்றும் என கூறி பல பெண்கள் புறக்கணிக்கப்பட்டு உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். மக்கள் ஆதரவுடன் விரைவில் அமையவுள்ள அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சியில் குலவிளக்கு திட்டம் மூலம் அனைத்து குடும்ப தலைவிக்கும் மாதம் ரூபாய் 2,000 வழங்கப்படும் என உறுதியளித்துள்ளார். இந்த அறிக்கை தமிழக அரசியல் வட்டாரங்களில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.